வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் என திருவிக எந்த காவியத்தை கூறினார்? பெரிய புராணம். வீடுதோர் இறந்தும் பிரித்து எழுத கிடைப்பது வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும். வீடுதோர் இறந்தும் வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும். பொருத்தமில்லாத இணை. ஆன்சர் இன்மை இன்பம் என்பது பொருந்தாதது. இன்மை இன்பம் என்பது பொருந்தாதது. சந்திப்பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் டி. கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன். வணக்கம் என்று நெடுஞ்சாண்கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். பிறமொழி சொற்களற்ற தொடர். அவர்கள் இருவருக்குமிடையே உரையாடல் நடந்தது. ஆன்சர் பி. வருவான் என்பதில் வேர்ச்சொல் வா. கொல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையெச்சம் கொண்டு. கொல் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் கோரல். எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எல்லிய, எல்லினான், எல்லல். இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? நேர்கூற்று தொடர். பின் வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் என சுட்டி காட்டுக. அரசின் உதவியுடன் பாவாணரால் சொற்பிறப்பியல் அகரமுதலி வெளியிடப்பட்டது. தேவரணையர் கயவர் அவருந் தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் இடம்பெற்ற அணி வஞ்சப் புகழ்ச்சி அணி. தேவரணையர் கயவர் அவருந் தாம் மேவன செய்தொழான். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை 38 அதிகாரங்கள். தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். அடுத்து பொறுத்துக. இன்மை வறுமை, திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை தவம். தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கொரு முறை சடையப்ப வள்ளல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்? 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. பின் வருவனவற்றுள் சரியானது எது? சரியான கூற்றுகள். கூற்று 1ம் கூற்று 3ம் சரி. கூற்று 1, பதிற்றுப்பத்து என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். கூற்று 3, முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லை. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் 4000 திவ்ய பிரபந்தம். தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே. 4000 திவ்ய பிரபந்தம். பொங்கு கடல் கல் மிதப்பீர் போந்தேறும் அவர் பெருமை அங்கணர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம். பின் வருவனவற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் கலிங்கத்து பரணி. மாங்காய்ப்பால் உண்டு மலைமேலே இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் எது கடி? குதம்பாய் தேங்காய்ப்பால் எது கடி? இப்பாடலை எழுதிய சித்தர் குதம்பைச் சித்தர்.
இவருக்கு ஒப்பார் ஒருவருமிலர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல்? இறந்தவர் பற்றிய பாடல். இறந்தவரை பற்றிய பாடல். அடுத்து பொறுத்துக. திருத்தொண்டத் தொகை சுந்தரமூர்த்தி, திருச்சிற்றம்பல கோவையார், மணிவாசகர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம், திருமங்கையாழ்வார். பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். கள்ளக்குடி மாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். இப்பாடலை பாடியவர் உடுமலை நாராயண கவி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தமானவர் சால இளந்திரையன். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடகத் தந்தை என போற்றப்பட்டார். அடுத்து பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர். தேங்காய் துண்டுகள் டாக்டர் மு. வரதராசனார். கிழிசல் நாஞ்சில் நாடன். சட்டை ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அறிஞர் அண்ணா. திரையுலக அகத்தியர் அறிஞர் அண்ணா. பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் சிலப்பதிகாரம். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவாணர். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். அரைவயிற்று கஞ்சுக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் காமராசர். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். பொருந்தும் விடையை எழுதுக. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பட்டினப்பாலை. பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் பஞ்சகவ்யம். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என போற்றினார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் ராமலிங்க அடிகள். சரியான பொருத்தம் எது? சொல் பொருள். விரை மனம் கழல் அணிகலன் ததும்பி பெருகி மெய் உடல். அடுத்து பொறுத்துக. திணை கருப்பொருள். குறிஞ்சி திணையின் கருப்பொருள் வெறியாடல். முல்லை திணையின் கருப்பொருள் காலை தழுவல். மருத திணையின் கருப்பொருள் களையெடுத்தல். பாலை திணையின் கருப்பொருள் சூறையாடல். தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். முல்லை திணைக்கு பொருந்தாதது சேர்ப்பன். என் மாமா வந்தது இத்தொடரில் அமைந்துள்ள வழு திணை வழு. சந்திப்பிழையற்ற சொற்றொடர் எது? ஆன்சர் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் டி. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஆஸ்தட்டிக்ஸ் இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். வன்மை என்பதன் பொருள் வள்ளல் தன்மை. ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிக. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விலங்கு. அகர வரிசைப்படி வந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க. ஆன்சர் டி.
சிந்தை நவ்வி புனல் முகில். சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள். முன்னிலை பன்மை பெயர்கள். நாவினுக்கரசர் கேளா. இச்சொற்றொடரில் கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு. கோடிட்ட சொல் கேளா. இலக்கண குறிப்பு செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். மண்திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை இயைபுத் தொடை. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இக்குறட்பாவில் பயின்று வருவது அடியதுகை சீர்மோனை. புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்துச் செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். தானதை சம்புவின் கனியென்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தால். இவ்வரிகளில் சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது நாவற்பழம். அடுத்து பொறுத்துக. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும். குலத்துக்கு அழகு தாமரை. பெண்ணுக்கு அழகு நாணம். மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம். அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் முதுமொழிக் காஞ்சி. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி 400. கீழ்வரும் அடிவரையறைகளை சரியான நூலுடன் பொருத்துக. 13 அடி முதல் 31 அடி வரை அகநானூறு. 3 அடி முதல் 6 அடி வரை ஐங்குறுநூறு. 9 அடி முதல் 12 அடி வரை நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை குறுந்தொகை. பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் புறநானூறு. காதற் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பனே ஈதொன்று. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோலரிவை. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கண நூல் பன்னிரு பாட்டியல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் முக்கூடர் பள்ளு. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பாடு என்ற உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் ஆசுகவி. கொம்பினையொத்த மடப்பிடியோடும் எனும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் பாஞ்சாலி. மாணிக்கவாசகரை ஆட்கொள்ளப் பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம். தாண்டக வேந்தர் என்றழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார். அடுத்து பொறுத்துக. கம்பர் சரஸ்வதி அந்தாதி. கம்பரின் நூல் சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல் ராசராச சோழ நூலா. பாரதிதாசன் குடும்ப விளக்கு. பாரதியார் பாஞ்சாலி சபதம். பின்வருவனவற்றுள் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் ஒளிப்பறவை. 1991ஆம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் சால இளந்திரையன். சால இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறி. பூத்தது மானுடம். ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் அரிமதி தென்னகன். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மு. வரதராசனார். டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் காசி விஸ்வநாதர். தொண்டை நாடு சான்றோருடைத்து. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் திருவி கல்யாணசுந்தரனார். அடுத்து பொறுத்துக. புலவர் நூற்பெயர். திருவிகா உரிமை வேட்டல். உவேசா என் சரித்திரம். பருதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவாணர் மண்ணிலே விண். தமிழறிஞர் டாக்டர்
உ.வே.சா அவர்களின் பெயரின் விரிவாக்கம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். உ.வே.சா என்பதன் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் அம்பேத்கர். குறிஞ்சி நில ஊர் நீலகிரி. எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலையம்மாள். தேங்க்யூ.